162வது கேள்விங்க. அட்மாஸ்பியர், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். அட்மாஸ்பியர், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். ஸோ இதுக்கான ரிலேஷன் என்னன்னு கேட்கிறாங்க. வென் டயக்ராம். வென் டயக்ராம டிரா பண்ற மாதிரியான கேள்வி எதிர்பார்க்கலாம் பரீட்சையில. உறுதியா கேட்கக்கூடிய கேள்விகள். ரைட். டிஎன்பிசி எக்ஸாம் தான் நீங்க நார்மலா எஸ்ஐ எக்ஸாம், பிசி எக்ஸாம்ல எல்லாம் இந்த வென் டயக்ராம்ங்கிற கேள்வி எல்லாம் ஃப்ரீக்வெண்டா பரீட்சையில கேட்கக்கூடிய விஷயங்க. ரைட். நமக்கு ரீசனிங் கேட்க ஆரம்பிச்சிருக்கனால, இம்பார்ட்டன்ட் கொடுத்திருக்கனால கண்டிப்பா நம்ம தமிழ்நாடுக்குள்ள நடக்கிற எக்ஸாம்லயே இதெல்லாம் கேட்கறாங்க. அப்ப டிஎன்பிசிலையும் இதெல்லாம் எதிர்பார்க்கலாங்க. ஸோ வளிமண்டலத்துல ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும், ஹைட்ரஜன் வேற ஆக்சிஜன் வேற, எல்லாமே வளிமண்டலத்துக்குள்ளதான் இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் டி. இது அட்மாஸ்பியருங்க, இது ஹைட்ரஜன், இது ஆக்சிஜன். ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் வேற வேற, இது எல்லாமே அட்மாஸ்பியருக்குள்ள இருக்கனால அட்மாஸ்பியருங்கிறது தனி வட்டம், அதுக்குள்ள இது ரெண்டையும் தனித்தனியா பிரிச்சு போட்டிருக்கோம். 163வது கேள்வி. ஸோ டயக்ராம் பேஸ் பண்ண மாதிரியான கேள்வி. அடுத்த டயக்ராம் என்ன, இதுல என்ன பேட்டர்ன் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அது என்னதுங்கிறத அடுத்து நீங்க செக் பண்ண போறீங்க. ஸோ உங்களால போட முடியும், ட்ரை பண்ணி பார்ப்போம். 164வது கேள்வி. இந்த மாதிரியான கேள்விகள் படிக்கலாமா வேணாமாங்கிற ஒரு டவுட் இருக்கு. இருந்தாலும் நான் கொடுத்துட்டேன். ரைட். ஓகே, செக் பண்ணி பார்ப்போம். இப்போ ஒவ்வொரு ரைட் இல்ல வேண்டாம் விட்டுருங்க. ரைட். நம்மளுடைய குரூப் 4க்கு, அதாவது நீங்க இந்த கேள்வி பார்த்தோம் இல்லைங்களா, பிளஸ் மைனஸ் சொல்றாங்க, மைனஸ் பிளஸ் சொல்றாங்க. அதுக்கு பேரு மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் ஒரு டாபிக்ங்க. இதுக்கு பேரு சிம்பாலிக் ஆபரேஷன் ஒரு டாபிக். இது ரெண்டும் ஒரே டாபிக் தான். ஏன்னா இதுல நம்ம இதை நடத்தும் பொழுது நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதை நடத்தலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். நம்ம தேவைப்பட்டா பின்னாடி நான் ஒரு முறை சொல்றேங்க. எக்ஸாமுக்கு முன்னாடியே கூட ஒரு முறை நான் சொல்றேன். சரிங்களா? இதை நான் ஏன் ஸ்டாப் பண்றேன்னு புரிஞ்சுக்கோங்க. இதை நான் நடத்தி நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும்தான். ஏன்னா ஈஸியா தான் இருக்கும் ரீசனிங் அப்படிங்கிறது, போய் கஷ்டமா இருக்குங்கிறது மாறிடக்கூடாது. அதுக்காக தான். இப்ப குரூப் 1 வரப்போகுது இல்லைங்களா, அடுத்த மாசம். குரூப் 1ல இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கறாங்களான்னு பார்ப்போம். கேட்டாங்க அப்படின்னா நம்ம குரூப் 4க்கு முன்னாடி இது ஒரு கிளாஸாவே நம்ம நடத்திடுவோம். சரிங்களா? 164வது கேள்விய. 165வது கேள்வி. எத்தனை முக்கோணங்கள் இருக்கு? இப்பதான் நம்ம இந்த கேள்விக்கு நம்பர் பார்த்தோம். 1 2 3 4 5 6 7 8. 8 × 2 16 முக்கோணங்கள் இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் டி. முக்கோணங்களுடைய எண்ணிக்கையை வச்சு கேள்விங்க. நெக்ஸ்ட் 66வது கேள்வி. 66வது கேள்வி டயக்ராம் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கேள்விங்க. ரைட். இதுல ஒரு இமேஜ் இருக்கு, இதுல 2 இருக்கு, இதுல 3 இருக்கு, அடுத்து 4 வரணும். 4 வர மாதிரி இந்த ஆப்ஷன் இருக்கு, இந்த ஆப்ஷன் இருக்கு. இதுல 3 பக்கங்கள் இருந்துச்சு, இதுல 4 பக்கங்கள் இருக்கு, அடுத்த 5 பக்கங்கள் இருக்கணும். 5 பக்கங்கள் இருக்க மாதிரி ஆப்ஷன் டில தான் இருக்கு. 1 2 3 4 5. ஆப்ஷன் பில 6 பக்கங்கள் இருக்கு. ரைட். எண்ணிக்கையும் அதிகரிக்குது, பக்கங்களும் அதிகரிக்குது. 2 பேட்டர்ன் அதுல இருக்குங்க. நெக்ஸ்ட் 67வது கேள்வி. இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் வந்து ஜவஹர்லால் நேரு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யாருங்க? ராஜேந்திர பிரசாத். ஆன்சர் ஆப்ஷன் டி. ரைட். இந்த மாதிரி நம்ம இந்த ஆசியான் எல்லாம் ஒரு கேள்வி நேற்று பார்த்தோம்னு நினைக்கிறேன். என்ன பார்த்தோம்? ஆசியா, தென்னாப்பிரிக்காவா, சாரி, ஆசியா, ஐரோப்பா, சைனா மட்டும் தான், வேற மீதி எல்லாம் கண்டம் சொல்லி பார்த்தோம். ரைட். அந்த மாதிரியான கான்செப்ட் ஜிகே பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கேள்வி. 168ல மெக்சிகோ, மகாராஷ்டிராங்கிறது இந்தியா, டெக்சாஸ். ரைட். மகாராஷ்டிராங்கிறது இந்தியாவில தான் இருக்கு. டெக்சாஸ்ங்கிறது எங்க இருக்குங்க? யுஎஸ்ஏல இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் டி. 169வது கேள்வி. 169ல செப்டம்பர் 8 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சர்வதேச எழுத்தறிவு தினம். சர்வதேச மகளிர் தினம் எப்போங்க? தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. சர்வதேச மகளிர் தினம் எப்போங்க? சர்வதேச மகளிர் தினம் எப்போ தெரியுங்களா? மார்ச் 8. இன்டர்நேஷனல் விமன் டே வந்து மார்ச் 8. ஓகே, இன்டர்நேஷனல் தானா? 170வது கேள்வி. 9 முதல் 54 வரையிலான 3ஆல் வகுபடாமல் 9ஆல் சரியாக வகுபடும் எண்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. இப்பதான் நம்ம 7ஆல வகுபடணும், 3ஆல வகுபடாதுன்னு ஒரு கேள்வி பார்த்தோம். அதே மாதிரி இன்னொரு கேள்வி. என்ன கேள்வினா, 9 மற்றும் 54க்குள்ள 3ஆல் வகுபடாமல் 9ஆல மட்டும் சரியாக வகுபடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9ஆல வகுபடக்கூடிய நம்பர் எல்லாமே 3ஆல வகுபடுங்க.
ரைட். இப்போ 9ஆல 18 வகுப்படும், அது 3ஆல டிவைட் ஆகும். 27 9ஆல டிவைட் ஆகும், அது 3ஆல டிவைட் ஆகும். 36 9ஆல டிவைட் ஆகும், அது 3ஆல டிவைட் ஆகும். அப்போ 9ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர் 3ஆல டிவைட், அதாவது 9ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர் 3ஆல வகுப்படாத மாதிரி ஒரு நம்பருமே கிடையாதுங்க. அப்ப நில் அப்படிங்கிறது ஆன்சர். எத்தனை எண்கள் இருக்கு அப்படின்னா 0 எண்கள் இருக்கு, எண்ணிக்கையே நில்லுன்னு சொல்றோம். இதுல இருக்கக்கூடிய ட்ரையாங்கிளினுடைய எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறது கேள்வி. இதுல இருக்கக்கூடிய ட்ரையாங்கிளை நம்ம கவுண்ட் பண்ணி தான் சொல்ல போறோம். ரைட். நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் எவ்வளவு வருதுங்கிறத பார்ப்போம். ரைட். கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 4 5. நான் சின்ன சின்ன முக்கோணங்களை நான் நம்பர் போடுறேன். 6 7 8. நான் இங்க எழுதுறேன். 8 முக்கோணங்கள் கிடைச்சிருச்சு. அடுத்தது 1 2 சேர்ந்து ஒரு முக்கோணமா? ரைட். 1 2 சேர்ந்து ஒரு முக்கோணம். 3 4 சேர்ந்துச்சுன்னா ஒரு முக்கோணம். 4 முக்கோணம் சொல்லிட்டேன், செவ்வகம். ரைட். எல்லாமே செவ்வகங்கள். ரைட். 1 2 சேர்ந்துச்சுன்னா ஒரு செவ்வகம், 3 4 சேர்ந்துச்சுன்னா ஒரு செவ்வகம், 4 5 சேர்ந்துச்சுன்னா ஒரு செவ்வகம், 5 6 சேர்ந்துச்சுன்னா ஒரு செவ்வகம், 7 8 சேர்ந்துச்சுன்னா ஒரு செவ்வகம். அடுத்தது 2 2 சேர்த்துனா இப்ப 3 3 சேர்த்துலாம். 1 2 3 சேர்ந்துச்சுன்னா ஒரு செவ்வகம். ரைட். 3 4 5 சேர்ந்துச்சுன்னா ஒரு செவ்வகம். 3 4 5. ரைட். அடுத்தது 4 5 6. அடுத்தது 6 7 8. ரைட். எவ்வளவு வந்திருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 வந்திருக்கு. அப்புறம் 3 4 5 6, இது 4 சேர்ந்து 1. ரைட். 10. இந்த 10 கூட இந்த ஒரு 8 சேர்த்துனா 18 முக்கோணங்கள் இருக்கு. சாரி, முக்கோணங்களே சொல்றேன், செவ்வகங்கள் இருக்குங்க. 18 செவ்வகங்கள் இருக்கு. ரைட். நெக்ஸ்ட்ங்க. இதுல எத்தனை செவ்வகங்கள் இருக்கு அப்படிங்கிறது கேள்வி. இதுல எவ்வளவு செவ்வகங்கள் இருக்கு உங்களால பார்த்தா சொல்ல முடியுதா? கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்க மாதிரி தோன்ற ஒரு இமேஜ், ஆனா அதுல காம்ப்ளிகேட்டடெல்லாம் இல்லைங்க. எத்தனை செவ்வகங்கள் இருக்கு அப்படிங்கிறது கேள்வி. ஸோ இதனுடைய ஆன்சர் 11. செக் பண்ணி பார்ப்போம். ஸோ 11 செவ்வகங்கள் உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கறத செக் பண்ணி பார்ப்பாங்க. 1 1 2 3 3 தனித்தனியா இருக்குங்களா? இப்ப காம்பினேஷன்ல நம்பர் போடுறேன். 4 5. 4 5 சேர்ந்துச்சு அப்படின்னா 1. அடுத்தது 6 5 6 சேர்ந்துச்சுன்னா 1. அதுக்கப்புறம் இது 1. ரைட். அதுக்கப்புறம் இது 1. ரைட். இதெல்லாம் கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா மொத்தம் 11 வருதுங்க. செக் பண்ணி பார்ப்போம். 173வது கேள்வி. ஸோ நெக்ஸ்ட் டயக்ராம் என்ன அப்படிங்கிறது கேள்வி. ஸோ இது ஏதாவது ஒரு பேட்டர்ன்ல இருக்க போது இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் டயக்ராம் என்னங்கிறது கேள்வி. ஸோ இது எல்லாமே ஆங்கிள் பேஸ் பண்ண மாதிரி ரொட்டேட் ஆகிட்டே இருக்குங்க. என்ன ஆங்கிள் அது ரொட்டேட் ஆகுதுங்கிறத கவனிச்சாவே அதுல இருக்கக்கூடிய பேட்டர்னை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு இந்த லைன் இங்க வந்திருக்குங்க. ரைட். அப்ப 90 டிகிரி ரொட்டேட் ஆயிருக்கா ஆன்டி கிளாக் வைஸ்ல. அடுத்து இங்க இருந்து இங்க போயிருக்குன்னா 45 டிகிரியா? மறுபடியும் 90 டிகிரி, மறுபடியும் 45 டிகிரி, மறுபடியும் 90 டிகிரி வந்துச்சுன்னா கீழே பார்த்த மாதிரி வரணும் அடுத்த டயக்ராம்ல. ஸோ கீழே பார்த்த மாதிரி 2 ஆப்ஷன்ல தான் இருக்கு. ஏவும் டியும் தப்பு. இப்ப உள்ள இருக்கிறத பார்க்க போறோம். ஸோ உள்ள இருக்கக்கூடியது ஃபர்ஸ்ட் 45 டிகிரி திரும்பினுச்சு, அடுத்தது 90 டிகிரி, அடுத்து 45 டிகிரி, அடுத்து 90 டிகிரி, அடுத்து 45 டிகிரி திரும்பணும். 45 டிகிரி திரும்பினா இந்த இடத்த பார்த்துருக்கணும். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி. ரைட். ஸோ அதுல என்ன பேட்டர்ன் இருக்கு அப்படிங்கறத கவனிக்க முடியுதாங்கிறது பாருங்க. நெக்ஸ்ட் அடுத்த கேள்விங்க. கன்க்ளூஷன் ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ண மாதிரியான கேள்விகள். ரைட். நம்ம ரொம்ப எலாபரேட்டா வந்துட்டு இந்த கான்செப்டை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னால உங்களால போட முடியும் நம்புறேன். இதை ட்ரை பண்ணி பாருங்க கரெக்டா வந்திருக்காங்கிறது. நெக்ஸ்ட் DKHO RYVC. ரைட். இதுல ஏதாவது ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்டா இருக்கும், அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ எல்லாமே வந்து ஒரே குரூப்ல இருக்கும், ஒண்ணு மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த டிஃப்ரெண்டான இது அப்படிங்கறது எதாவது செக் பண்ணணும். பேட்டர்ன் அப்ளை பண்ணணும், அந்த பேட்டர்ன்ல இருந்து சொல்லணும். புரிஞ்சுக்க முடியுது இல்லைங்களா? ரைட். ஸோ 176 பிளட் ரிலேஷன் கேள்வி. 77 வந்து பாத்தீங்க அப்படின்னா டைரக்ஷன் தான், இல்ல ரேங்கிங் கேள்வி, ரேங்கிங் பேஸ் பண்ண மாதிரியான கேள்வி. 78 கோடிங், கோடிங் டிகோடிங். 79 டயக்ராம் தான், ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான், பார்த்த உடனே அது புரியுற மாதிரியான ஒரு கான்செப்ட். ரைட். இது ரெண்டும் ஒட்டி இருக்கு, ரெண்டையும் விரிச்சு எழுதிட்டாங்க. அப்ப இது ரெண்டும் ஒட்டி இருக்கு, ரெண்டையும் விரிச்சு எழுதணும். ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தாங்க, பார்த்தாவே புரிஞ்சுக்க முடியும். பிங்கிறது ஆன்சர். அந்த பிங்கிறது சில இருக்கு, ரொம்ப முக்கியம். சரிங்களா?
அது ஒரு ஏபிசிடிங்கிற லெட்டர்ஸை கொடுத்துட்டு அதுக்கு ஒரு ஆல்பா ஆப்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க. ஆல்பா நியூமரிக்ல ஒரு கேள்வி, ரைட்? ஆல்பா நியூமரிக் ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ், மேபி ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயோ நேத்து கிளாஸ்ல பார்த்திருப்போம் நினைக்கிறேன். அதுல பொசிஷன் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கேள்விங்க. 81 அகைன் ஸ்கொயர் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கேள்வி. இதுல எத்தனை சதுரங்கள் இருக்குங்கிறத கவுண்ட் பண்ற ஒரு கேள்விங்க. 82ல லீப் அல்லாத ஆண்டில் ஒற்றைப்படை நாட்களுடைய எண்ணிக்கை. லீப் இல்லாத வருஷத்துல ஒரு ஆட் டே இருக்கும், லீப் வருஷத்துல 2 ஆட் டே இருக்கும். ரைட்? ஒரு கணக்குல யூஸ் பண்ற ஒரு விஷயத்த ஒரு கேள்வியா கேட்டிருக்காங்க. 83வது கேள்வி டைரக்ஷன் கான்செப்ட்ங்க. 183 டைரக்ஷன். அதுல புதுசா எதுவும் இல்லை. ரைட்? ஸோ இந்த ஒரு தொடரை கம்ப்ளீட் பண்ண சொல்லி கேட்கறாங்க. அதுல என்ன பேட்டர்ன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு கம்ப்ளீட் பண்ணணும். ரைட்? இது ரெண்டும் ஏதோ ஒரு குரூப்ல இருக்குங்க. இதுல என்ன பேட்டர்ன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதே பேட்டர்ன் எந்த ஆப்ஷன்ல இருக்குங்கிறத செக் பண்ணி சொல்லுவாங்க. கோடிங் டிகோடிங்ல ஒரு கேள்வி. இதுவும் கோடிங் டிகோடிங் தான். 187வது கேள்வி. 188வது கேள்வி டிக்ஷனரி ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ற கேள்விகள். டிக்ஷனரி ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ற கேள்விகள் நம்ம கிட்டத்தட்ட நிறைய கேள்விகள் அதை ப்ராக்டிஸ் பார்த்துட்டோங்க. ரைட்? இந்த ஒரு ஸ்கொயரை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸ்கொயர் கம்ப்ளீஷன் அப்படின்னு ஒரு டாபிக். இதுல இருக்கக்கூடிய ஸ்கொயரை கம்ப்ளீட் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணணும். ரைட்? இந்த இடத்துல என்ன இமேஜ் வரணும் அப்படிங்கிறது இந்த ஆப்ஷன் படி நம்ம சொல்ல போறோங்க. 190 டைஸ். ஸோ இந்த டைஸ்ல தான் ஏற்கனவே ஒரு முறை கேட்டிருந்தீங்க. இது ஒரு முறை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 4ம் 6ம் ஒன்னொன்னுக்கு ஆப்போசிட், 8ம் 2ம் ஒன்னொன்னுக்கு ஆப்போசிட், 3 6ம் ஒன்னொன்னுக்கு ஆப்போசிட். கேள்வியில எந்த பெட்டி உருவாகாதுன்னு கேட்கிறாங்க. எது ஃபார்ம் ஆகாது அப்படின்னு கேட்கிறாங்க. ரைட்? இப்போ 1 4 ஒன்னொன்னுக்கு ஆப்போசிட்டா, 1 4 ஆப்போசிட்டா இருக்கும் பொழுது அது கண்டிப்பா உருவாக வாய்ப்பே இல்லை இல்லைங்களா? 1 4 ஒன்னொன்னுக்கு ஆப்போசிட், ஆனா இது ரெண்டும் ஒரே வியூல தெரியுது. அப்ப இதுதான் உருவாகாது, மீதி எல்லாம் உருவாகிற மாதிரி இருக்குங்க. சரிங்களா? 191 கோடிங் டிகோடிங். 92 சிலாஜிசம் கான்செப்ட். இன்னைக்கு நிறைய பார்த்திருக்கோம் சிலாஜிசம். இங்க பாருங்க, சம்மு நோனு 2 இருக்கு, ஃபிஷ் வேல்ஸ். ரைட்? அப்போ நெய்தர் 1 நார் அப்படிங்கிற ஆன்சரை உடனே சொல்லிடக்கூடாது. அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையாங்கிறது பார்த்து சொல்லணும். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அந்த கன்க்ளூஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையான்னு பார்த்து தான் சொல்லணும். எய்தர் ஆர் ஒன்னாங்கிறது. 93 எம்பெடட் ஃபிகர். எம்பெடட் ஃபிகர் அப்படிங்கிறது இதுக்குள்ள ஏதோ ஒரு சைஸ், இதுல இருக்கக்கூடிய இமேஜ் எதுல இருக்குன்னு கேட்கறாங்க. இதுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பாட்டு எதுல இருக்கு? ரைட்? இந்த இமேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா இதுல தெரியுது. இந்த வட்டம் இங்க இருக்கு, இங்க இருக்கு. இது வட்டமாவே இல்லை, இங்க இருக்கு. ஸோ கரெக்டா பார்த்தோம்னா இங்கதான் சரியா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ட்ரையாங்கிள், அதுக்கப்புறம் இந்த ஏரோ. இந்த ஏரோ மார்க் தேவையில்லை, நமக்கு அங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நம்ம டிரா பண்றேன். இந்த ஒரு வட்டம், இந்த லைன், இந்த ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி, இந்த ஒரு லைன். ரைட்? இங்க இருக்கிறது அப்படியே எந்த இமேஜுக்குள்ள வருது அப்படின்னா ஆப்ஷன் டி குள்ள வருதுங்க. அதுதான் எம்பெடட் ஃபிகர் அப்படிங்கறத பேசுவோம். 94. ஸோ 194 பெயிண்டட் கியூப்ஸுங்க. 27 பீசஸா கட் பண்றாங்க. என்னுடைய வேல்யூ 3. ஒரு முகம் மட்டும் வர்ண பூசி இருக்கணும். அப்ப 6 × n-2 த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஃபார்முலா. என்னுடைய வேல்யூ 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும் பொழுது 6ங்கிறது ஆன்சர். பெயிண்டட் கியூப்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட். 195. 195 அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை இது வரைக்கும் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்ல எப்போ ரீசனிங் டாபிக்லயுமே கேட்டது இல்லைங்க. ஆனா நம்ம படிச்சு வச்சுக்கிறது நல்லது. அதாவது நீங்க பெருசா படிக்கல, அது என்னன்னு புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா முடிஞ்சுங்க. இப்போ ஒரு ஷீட்டை முதல்ல இப்படி மடிக்கிறாங்க, அப்புறம் இப்படி மடிக்கிறாங்க, அப்புறம் மேல இருந்து கீழே வரைக்கும் மடிச்சிட்டாங்க. இப்போ இங்க இப்படி ஒரு கட் பண்ணிட்டாங்க. இந்த ஷீட்டை விரிச்சா எங்கெல்லாம் ஓட்டையா இருக்கும்னு கேக்குறாங்க. ஒரு முக்கோணம் மாதிரி கட் பண்ணிட்டாங்கன்னா இந்த இடத்துல முக்கோணம்ங்கிறது ஒரு ஓட்டை, இந்த வட்டம்ங்கிறது ஒரு ஓட்டை. இப்ப இதை மறுபடியும் விரிச்சாங்க அப்படின்னா இப்படி எல்லாம் இருக்கும். இது அப்படியே விரிச்சாங்க அப்படின்னா மேல கீழே இது மாறுமா? இப்படி எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாப்போமா? இது கேள்வியில கொடுத்தது, இது கேள்வியில கொடுத்தது. இப்ப இந்த பேப்பரை 3ஆ பிரிக்க போறாங்க. அப்ப 3 லைன்ல டயக்ராம் வரணும். ஆப்ஷன் பியும் ஆப்ஷன் டியும் தப்பு. அடுத்தது இந்த முக்கோணம் மேல பார்த்த மாதிரி இருக்கணும். அப்ப முக்கோணம் மேல பார்த்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ல தான் இருக்கு, இந்த ஆப்ஷன்ல தலைகீழ இருக்கு. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ.
இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. நான் திரும்ப ஒரு முறை சொல்றேன். என்னன்னா ரைட், ஒரு ஷீட்டா மடிக்கிறாங்க, மடிச்சுட்டு ரைட் எப்படி எல்லாம் மடிக்கிறாங்கிற ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க. ஒரு ஷீட்டை எப்படி எல்லாம் மடிக்கிறாங்க அப்படிங்கிற ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க. அந்த ஆரோ மார்க்ல இருந்து கேள்விங்க. இப்ப அந்த ஷீட்டை மடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஓபன் பண்ணா எங்க மடிச்சுட்டு கட் பண்றோம், மறுபடியும் ஓபன் பண்ணும் பொழுது எங்கெல்லாம் இந்த ஹோல்ஸ் தெரியுங்கிறது, எப்படி அது பிரசன்ட் ஆயிருக்கும் அந்த ஓட்டைகள் அப்படிங்கிறது கேள்வி. ஸோ 96வது கேள்வி ஏஜஸ் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கேள்வி. 97 நம்ம ஏற்கனவே பார்த்த இன்செர்ட்டிங் மிஸ்ஸிங் கேரக்டர்ஸ், மிஸ் ஆன நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரியான ஒண்ணுங்க. 98 இப்ப நம்ம பேசின அதே மாதிரி ஷீட்டை மடிச்சிருக்கோம், கட் பண்றோம், அதுக்கப்புறம் அதை ஓபன் பண்ணா இப்படி எல்லாம் தெரியும். ரைட், இதை நம்ம இப்படி ஓபன் பண்றோம் அப்படின்னா இந்த இது இப்படி தெரியுமா? எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாப்போமா? ஏதாவது ஒரு பார்ட்டே கண்டுபிடிங்க. ஆப்ஷன் டி எலிமினேட் பண்ணாச்சு, இது தப்பு. நம்ம இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ்லாம் ஒரு பார்ட்டை மட்டும் பார்த்து கண்டுபிடிங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த மாதிரிங்க. அடுத்து இது இந்த முக்கோணம் இப்படி இருக்குங்க, லெஃப்ட் ரைட் மாறி இருக்குங்க. இது லெஃப்ட் ரைட் மாறினுச்சு அப்படின்னா இப்படி வருங்க. இந்த முக்கோணம் இப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு. முக்கோணம் சரியா இருக்கு, இதுவும் சரியா இருக்கு. இங்க முக்கோணம் தப்பா இருக்கு, ரைட் இல்ல, இதுலயே முக்கோணம் தப்பா தான் இருக்கு, பிலயே முக்கோணம் தப்பா தான் இருக்கு. ஸோ பி தவறு. இதுல முக்கோணம் சரியா இருக்கு, இந்த ஷேப்பு தப்பா இருக்கு, சியும் தவறு, ஏ தான் ஆன்சர். இதனுடைய ஆன்சர் ஏ. புரிஞ்சுக்க முடியுதா எப்படி செக் பண்ணிருக்கோன்னு? ஒன்னொன்னா பார்த்து செக் பண்ணா போதுங்க. பிரிக்கும் பொழுது லெஃப்ட் ரைட்டா மடிச்சு பிரிக்கும் பொழுது லெஃப்ட் ரைட் இடம் மாற போதுங்க, மேல இருந்து மடக்கும் பொழுது டாப் பாட்டம் இடம் மாற போதுங்க. அதுதான் நீங்க ஒர்க் பண்ணிருக்கோம். 99வது கேள்வி, இதுல எத்தனை முக்கோணங்கள் இருக்கு அப்படிங்கிறது கேள்வி. 200வது கேள்வி பிளட் ரிலேஷன் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கேள்வி. 200வது கேள்வி பிளட் ரிலேஷன் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கேள்வி. இந்த முக்கோணத்தை நம்ம கவுண்ட் பண்ணிடலாம். இதுல எத்தனை முக்கோணங்கள் இருக்கு அப்படின்னா நான் சின்ன சின்ன முக்கோணங்களை கவுண்ட் பண்றேன். 1 2 3 4 5 6 7 8 9 முக்கோணங்கள் வந்துருச்சு. அடுத்து காம்பினேஷன் செக் பண்றேன். காம்பினேஷன்ல முக்கோணம் தானே கேள்வி, எத்தனை முக்கோணங்கள் இருக்கு, ரைட்? ஸோ காம்பினேஷன்ல எத்தனை முக்கோணங்கள் இருக்கு அப்படின்னா இது ரெண்டும் சேர்ந்து ஒரு முக்கோணம், 3 4 சேர்ந்துச்சுன்னா ஒரு முக்கோணம், 4 6 சேர்ந்துச்சுன்னா ஒரு முக்கோணம், இன்னும் 2 முக்கோணம் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. ஸோ 11ங்கிறது ஆன்சர் இதனுடைய எண்ணிக்கை. இதோட நம்ம 200 கேள்வி பார்த்துருக்கோங்க. 200 கேள்வியில நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இல்ல சார் நிறைய கேள்வி ஹோம்ஒர்க் தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு யாராவது யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா அது ஹோம்ஒர்க் கிடையாதுங்க, உங்களுடைய ப்ராக்டிஸ்க்குங்க. இந்த 200 கேள்வியே உங்களுக்கு பத்தாதுங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு. இன்னும் 200 கேள்வியெல்லாம் தேவைப்படும். அவ்வளவு ப்ராக்டிஸ் பண்ணாதான் நம்மளால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். அதனால இது நீங்க அதை ஹோம்ஒர்க்கா கன்சிடர் பண்ணவே பண்ண வேண்டாம். ரைட், உங்களுக்கு அதுல டவுட் வந்தாலுமே அதை நோட் பண்ணி வைங்க. நம்ம அடுத்த கிளாஸ் வரும்பொழுதோ இல்ல அதுக்கு முன்னாடி இப்ப நம்ம இதுக்கான எக்ஸ்பிளனேஷனே நான் கொடுத்துருவேன் இல்லைங்களா, ஆன்சர் என்ன, எதுக்கு, அதனுடைய லாஜிக் என்னங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியே நான் எழுதியே அனுப்பிடுறேன். ஸோ அது பார்க்கும்பொழுது உங்களுக்கு அது புரிஞ்சிடும். அதை மீறியும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அடுத்த கிளாஸ் வரும்பொழுதோ நேர்ல அடுத்த கிளாஸ் வரும்பொழுதோ அப்படி இல்லாட்டி அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே முன்னாடியே சொல்லியிருப்போம் நினைக்கிறேன் கிளாஸ் ஸ்டார்டிங்ல எல்லாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கூட அட்மிட் நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா அவங்க எனக்கு ஷேர் பண்ணுவாங்க, நான் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து அனுப்புறேன்னு சொல்லி இருந்திருப்பேன். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி கூட நீங்க பண்ணுங்க எக்ஸாமுக்கு முன்னாடி வரைக்கும். சரிங்களா? ஓகே, எல்லாருக்கும் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. ரீசனிங்னா என்ன, எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. இந்த 200 கேள்வியில ஒரு டாபிக் கூட மிஸ் ஆகாத அளவுக்கு எல்லா டாபிக்கும் கவர் ஆகிற மாதிரி நம்ம இதை கொடுத்து வந்திருக்கோம். இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரீசனிங்னா என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிருங்க. ரைட், இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே புரிஞ்சிருக்கு இல்லைங்களா? யாருக்கும் எந்த டவுட்டும் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? அந்த ஆன்சர்ஸை நான் எழுதி அனுப்பும் போது நீங்க அதை வெரிஃபை பண்ணிக்கலாம் கரெக்டா இருக்கான்ட்டு. சரிங்களா? கண்டிப்பா கொடுக்கலாங்க, இன்னும் ப்ராக்டிஸ்க்கு கொஸ்டின் கொடுக்கலாம். ஓகேங்க, ஸோ தேங்க்யூ எல்லாருக்கும், ஆல் தி பெஸ்ட். இதோட நமக்கு ரீசனிங் நம்ம ஃபுல்லாவே கவர் பண்ணிட்டோம். ரைட், ஸோ ரீசனிங் அப்படிங்கிற டாப்பிக்கை எல்லா பேட்சஸ்க்குமே நம்ம வந்து ரிவிஷன் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேபி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நோட் பண்ணி வச்சு அட்மின் நான் வரும்போதோ இல்லை நான் வரதுக்கு முன்னாடியே அந்த டவுட்ஸ் உங்களுக்கு வருது அப்படின்னா அட்மின் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்க எனக்கு அனுப்புவாங்க. நான் உங்களுக்கு அதுக்கு என்ன ஆன்சர் வேணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளனேஷன் வந்து நான் ஒரு அனுப்பி விடுறேங்க. சரிங்களா? சாரி, ஜிகே பேஸ்டு கொஸ்டின் ஃபர்தரா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதில் இன்ட்ராக்ட் பண்ணுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். மேபி
நம்ம அந்த ரீசனிங் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறனால மறுபடியும் நம்ம கிளாஸஸ்ல பாக்குறோங்கிறது கொஞ்சம் டவுட். அதனால வந்துட்டு நம்ம உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இங்க டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அந்த ஜிகே பேஸ் பண்ண மாதிரியான கொஸ்டின் தெரியல என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறீங்க. தயவு செய்து அதுக்காக நீங்க நிறைய தான் படிக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாதுங்க. அங்க உங்களுக்கு தெரியக்கூடிய கேள்வியா தான் இருக்குங்க. இந்த ஏசியா, சவுத் ஆப்பிரிக்காங்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணு வந்துச்சு இல்லைங்களா, ஐரோப்பா, அதுலலாம் நீங்க படிச்சிருக்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க, பதில் சொல்ல முடியும். இந்த முதல் குடியரசுத் தலைவர் முதல் கேள்வி வந்துச்சு இல்லைங்களா, அதெல்லாம் நீங்க கண்டிப்பா ஜிகேல தெரிஞ்சு வச்ச விஷயம் தாங்க. அதுக்காக நீங்க இங்க மெனக்கெட்டு மேக்ஸ்ல அந்த ஜிகே பாட்டுக்காக படிக்கணுங்கிற ரொம்ப அவசியம் கிடையாதுங்க. நீங்க பயப்படவே வேண்டாம், சரிங்களா? நீங்க அதை பயப்படவே வேண்டாம், அதை படிக்கணுங்கிற நீட் தேவைப்படாதுங்க. நான் ஒரு கொஸ்டின் கொடுக்குறேங்க, ட்ரை பண்ணுங்க. அந்த நெசசரிங்கிறதுல ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல எத்தனை எழுத்துக்கள் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு கேள்விங்க. பிரிசன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைங்க, PRISON, PRISON, பிரிசன். ட்ரை பண்ணுவோமா? ரைட், பிரிசன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கேன். இந்த வார்த்தையில ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அதுல என்ன ஆர்டர்ல இருக்கோ அதே மாதிரி எத்தனை எழுத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறது கேள்விங்க. நான் Pல இருந்து ஆல்பபெட் சொல்ல போறேன், நான் கலரை மாத்தி யூஸ் பண்ணிக்கிறேன். Pல இருந்து நான் ஆல்பபெட்ஸ் எழுதுறேங்க. Pக்கு அப்புறம் QRS. அப்போ Pயும் Sம் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல இருக்க மாதிரியே இருக்கா? Pக்கும் Sக்கும் இடையில எவ்வளவு எண்கள் ABCDல இருக்குமோ அதே எண்கள் இந்த வார்த்தையிலே இருக்குங்க. அத்தனை எழுத்துக்களே இந்த வார்த்தையிலே இருக்குங்க. ரைட், அப்ப Pயும் Sம் இந்த கண்டிஷனுக்குள்ள ஒண்ணுங்க. அடுத்தது PQRSTUV. ரைட், வச்சிடலாம். நாலஸ்ட் எழுதுனாதான் புரியுங்கிறதுக்காக. அடுத்து ஆறுல இருந்து பாக்குறேன். ஆறுல இருந்து ஆறுக்கு அப்புறம் STUV. ஆறுல இருந்து ரிவர்ஸ் போலாமா? ஆறுல இருந்து ரிவர்ஸ் பண்ணா P, அதோட முடிஞ்சு போச்சு. ரைட், ரிவர்ஸ்லையும் செக் பண்ணிடலாம் ஒரே டைம்ல. ஐல இருந்து நான் ஆல்பபெட்ஸ் எழுதுறேங்க. ஐக்கு அப்புறம் JKL. ஐல இருந்து பின்னாடி போனோம்னா RP எல்லாம் வராதுங்க, ஏன்னா அதெல்லாம் எவ்வளவு தூரத்துல இருக்கு. அடுத்து எஸ்ல இருந்து பாக்குறோம். எஸ்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா TU. எஸ்ல இருந்து ரிவர்ஸ்ல போறேன். எஸ்ல இருந்து ரிவர்ஸ்லனா இந்த இதுல ரிவர்ஸ்ல பார்க்க போறோம். ரைட், எஸ்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா TUV, இது எதுவும் கிடையாது. ரைட், நெக்ஸ்ட் ஓல இருந்து நெக்ஸ்ட் ஓக்கு அப்புறம் N கிடையாது. ரிவர்ஸ்ல பார்க்கலாம், Nக்கு அப்புறம் O. ரைட், இது கரெக்டா வருது. ரைட், என்ன பண்றோம் அப்படின்னா Nக்கு அப்புறம் ஓக்கு அப்புறம் Pன்னு எழுதுறோம். இப்ப நம்ம ரிவர்ஸ்லயும் செக் பண்ணுவோமா? ரைட், ரிவர்ஸ்ல Nக்கு அப்புறம் ஆல்பபெட்ஸ் நான் எழுதுறேன். Nக்கு அப்புறம் என்ன வருங்க? O வரும். Nக்கு அப்புறம் O. சோ ONO அப்படிங்கிறது இந்த கண்டிஷனுக்குள்ள வருதுங்க. அப்போ ரெண்டு பாசிபிள் இதுல இருக்கு, புரிஞ்சுக்க முடியுதா? ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி ரெண்டு விஷயங்கள் இதுல இருக்குங்க. ஃபார்வர்ட்லயும் போகணும், பேக்வர்ட்லயும் போகணும். இப்போ இதனுடைய ஆன்சர் 2. அது என்னென்ன லெட்டர்ஸ்ன்னு கேட்க மாட்டாங்க, நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் எவ்வளோன்னு கேட்பாங்க. ரெண்டு லெட்டர்ஸ் அந்த மாதிரி இருக்குங்க. இந்த நெசசரி டவுட் கேட்டவங்களுக்கு இன்னொரு கேள்வி எக்ஸாம்பிள் நம்ம ப்ரெசென்ட் பார்த்தோம், புரிஞ்சுச்சுங்க. ஸோ ஆட் டேஸ் அப்படிங்கிறது என்னன்னாங்க, வாரம் முடிஞ்சு எக்ஸ்ட்ரா எவ்வளவு நாட்கள் இருக்கோ அது ஆட் டேஸ்ன்னு சொல்லுவாங்க. வாரம் முடிஞ்சு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய நாட்களை ஆட் டேஸ் அப்படின்னு சொல்றோம், சரிங்களா? அப்ப டேஸை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை 7ஆல வகுக்கும் பொழுது மீதி எவ்வளவு கிடைக்குதோ அதுதான் ஆட் டேஸ்னுடைய கவுண்ட். 7ஆல டிவைட் பண்ணும் பொழுது மீதி எவ்வளவு கிடைக்குதோ அதுதான் ஆட் டேஸ்னுடைய கவுண்ட். ஸோ ரிவர்ஸ்ல 6 கூட வருமா? நம்ம மிஸ் பண்ணிட்டோமா? ரைட், நம்ம இதோட நிறுத்திட்டோமா? ஓகே, NOPQR, வெரி குட், கரெக்டுங்க. NR, இதுவும் ஒண்ணுங்க, ஆன்சர் 3. ரைட், NR. ரைட், ரிவர்ஸ்ல போகும் பொழுது Nக்கு அப்புறம் ஓங்க, மறுபடியும் NOPQR. ரைட், Nல இருந்து ஓல இருந்து பார்த்தா கூட வரும். ஓல இருந்து ஒண்ணு வருது. ஸோ ஓக்கு அப்புறம் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல PQR, PQR. எஸ்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா TU போகுது. ஐல இருந்து பார்த்தோம் அப்படின்னா வராது. ரைட், இன்னொரு நம்பரும் வந்திருக்கு, என்னன்னா SR. ரைட், அப்போ மொத்தம் 4 பாசிபிள்ங்க. ரைட், ஸோ மொத்தம் பிரசன்ட்ல 4 பாசிபிள்ஸ் இருக்கு. வெரி குட். ரைட்டுங்க. 9 முதல் 54 வரை அப்படின்னு சொல்லும் பொழுதுங்க 9ஐயும் 54ஐயும் எடுத்துக்கணுங்க. 9 முதல் 54 வரைன்னு சொல்லும் பொழுது 9ஐயும் 54ஐயும் எடுத்துக்கணும். 9க்கும் 54க்கும் இடையில்னு சொல்லும் பொழுது மட்டும் அதை எடுத்துக்க கூடாதுங்க, சரிங்களா? இல்ல மைனஸ் எல்லாம் பண்ண வேண்டாங்க. ரிவர்ஸ்ல போகும்போது மைனஸ் எல்லாம் இல்ல, நீங்க ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்லயே தான் சொல்லணும். ரைட்,
ரிவர்ஸ்ல போடும்போது மாத்தி சொல்லக்கூடாது. அதுதான் பிஎஸ்னா எஸ்பி வரணும், ரெண்டும் ஒண்ணுதான். அது திரும்ப ரிப்பீட் பண்ணணுங்கிற நீட் கிடையாதுங்க. லீப் இயர் அப்படிங்கிறது என்னன்னாங்க, ஒரு வருஷத்தை 4ஆல டிவைட் பண்ணும் பொழுது மீதி 0 வந்துச்சு அப்படின்னா அது லீப் இயர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஒரு வருஷத்தை 400, அதாவது அந்த வருஷத்தினுடைய கடைசி 2 எண்கள் 0வாக இருந்துச்சு அப்படின்னா அதை நூற்றாண்டுன்னு சொல்லுவோம். நூற்றாண்டா இருந்துச்சுன்னா 400ஆல டிவைட் பண்ணி பார்த்து அது லீப் இயரா இல்லையான்னு சொல்லணும். ரைட்? சாதாரணமா எண்கள்ல முடியிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை 4ஆல டிவைட் பண்ணணும். நூற்றாண்டா இருக்கும் பொழுது 400ஆல டிவைட் பண்ணணும். ரைட், ஓகேங்க. ஸோ ட்ரெயின் கேள்வி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ட்ரெயின் கேள்விங்களா? சரிங்க. ஓகே, வெரிஃபிகேஷன் ட்ரூத் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற டாபிக். ரைட், நான் அனுப்புறேங்க, ஷேர் பண்றேன். ஸோ இந்த வலப்புறம் இடப்புறம் ஆல்பா நியூமரிக்ல, ரைட், இடதுபுறத்துல இருந்து 10ஆவதா ஒரு நம்பர் இருக்கு, அதனுடைய வலதுபுறம் என்ன இருக்குன்னு கேக்குறாங்க அப்படின்னா, நான் வரைஞ்ச ஏரோ மார்க்லயே பார்த்துடலாம். வலதுபுறத்துல இருந்து 10ஆவதா இருக்கக்கூடிய நம்பருக்கு இடதுபுறத்துல 5ஆவதா என்ன இருக்குன்னா, நீங்க வலதுபுறத்துல இருந்து 15ஆவதா இருக்கக்கூடியதை கண்டுபிடிச்சா போதும், இந்த 10ஐயும் 5ஐயும் கூட்டி. இப்ப இதுவே வலதுபுறத்துல இருந்து 10ஆவதா இருக்கக்கூடிய நம்பருக்கு ரைட், வலதுபுறத்துல 7ஆவதா என்ன இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்கன்னா, 10ஐயும் 7ஐயும் கழிச்சா 3. அப்ப வலதுபுறத்துல இருந்து 3ஆவது நம்பரை கண்டுபிடிச்சா போதும். ரைட், ஒன்னு வலது ஒன்னு இடதா இருக்கும் பொழுது அதை ரெண்டையும் கூட்டி 15ன்னு சொல்றோம். ஒன்னு வலது இன்னொன்னு வலதா இருக்கும் பொழுது ரெண்டையும் கழிச்சு வலதுல இருந்து 3ஆவதுன்னு சொல்றோம். இதேதான் இடதுக்குங்க. டிசெண்டிங் ஆர்டர்ல போகக்கூடாதுங்க, ரிவர்ஸ்ல. ரைட், அந்த இதுல சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், போகக்கூடாது. ரைட், அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்னும் ஃபினிஷ் பண்ணல. ரைட், நம்ம மறுபடியும் மீட் பண்ணுவோங்க. ரைட், மீட் பண்ணும்போது அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ஒரு 22 கேள்வி வரைக்கும் பார்த்துட்டு கடைசி கேள்விகள் விட்டுருப்போம், அதை கண்டினியூ பண்ணிடலாம். ஸோ கேலண்டர் டிஃபிகல்ட்டே கிடையாதுங்க, ரொம்ப சிம்பிளான டாபிக்ங்க கேலண்டர். ஸோ ஜூலை 1996, ஜூலை 14, ஓகேங்க. ஸோ 14th ஜூலை 1996 என்ன கிழமை அப்படிங்கிறத நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, ரைட், நான் ரொம்ப இன்னும் சிம்பிளான கேள்வியா கூட சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ரைட், வேற ஏதாவது ஒரு சிம்பிளான டேட்டா எடுத்துக்கலாம். மே மாசம் 1ஆம் தேதி 2002 என்ன கிழமை? கால்குலேஷனுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி ஒரு டேட் சொல்லியிருக்கேன். இது எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் அதை போட போறாங்க. மே மாசம் 1ஆம் தேதி 2002 என்ன கிழமைன்னு ஒரு வேளை கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா, 2002க்கு முன்னாடி 2001 வருஷம் நடந்திருக்கு. ஏன்னா 2002 இன்னும் முடியல, அப்போ மந்த் வைஸ் கால்குலேட் பண்ணணும். முடிஞ்ச வருஷத்தை வருஷம் வைஸ் கால்குலேட் பண்ணணும். 2001ல 2000 பிளஸ் 1 அப்படின்னு எழுதலாம். ஸோ 2000 வருஷத்துல ஆட் டேஸ் எண்ணிக்கை 0. ஒரு வருஷம், அந்த ஒரு வருஷம் சாதாரண வருஷமா இருக்கும், அப்ப அதுக்கு ஒரு ஆட் டே இருக்கும். அப்போ 2001 வருஷத்துல ஆட் டேஸ் எண்ணிக்கை 1ங்க. இப்போ 2002க்குள்ள வரும்பொழுது ஜனவரி மாசத்துல 3 நாள் இருக்கும், அதாவது 31 நாள் இருக்கும், 7ஆல வகுத்தா 3. பிப்ரவரி மாசத்துல 28 நாள் இருக்கும், 7ஆல வகுத்தா 0. மார்ச் மாசத்துல 31 நாள் இருக்கும், 7ஆல வகுத்தா 3. ஏப்ரல் மாசத்துல 30 நாள் இருக்கும், 3ஆல வகுத்தா 2. மே மாசத்துல 1ஆம் தேதி வேணும், 1ஆம் தேதியே கணக்குல எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணலாம். 3, 3, 6, 7, 8, 9. பழைய ஆட் டேஸையும் சேர்த்து எழுதிக்கலாம். 1 கூட்டல் 9 10. 10 7ஆல வகுத்தா மீதி 3. அப்போ மீதி வச்சுட்டு ஆன்சர் பண்றோம். 0ன்னு வந்துச்சு அப்படின்னா சண்டே, 1ன்னு வந்துச்சு அப்படின்னா மண்டே, 2ன்னு வந்துச்சுன்னா டியூஸ்டே, 3ன்னு வந்தனால வெனஸ்டே. ரைட், 3ன்னு வந்தனால வெனஸ்டே. ஸோ கண்டிப்பா அது வெனஸ்டேவாக இருக்குங்க. ரைட், 1ஆம் தேதி மே மாசம் 2002. ரைட், உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் ஆகும் நினைக்கிறேன், செக் பண்ணி பார்த்துருவோம். 1ஆம் தேதி மே மாசம் 2002 என்ன கிழமை? கேலண்டர் வெனஸ்டே. தெரியுதுங்களா? ஸ்கிரீன் தெரியும் நினைக்கிறேன். ஸோ வெனஸ்டே அப்படிங்கிறது ஆன்சர், கேலண்டர்ல காமிச்சிருக்கு. ரைட், ஸோ இப்படிதான் எந்த வருஷம் கேட்டாலும் ஆன்சர் பண்ணணுங்க. ரைட், ஓகேங்க. ஸோ தேங்க்யூ. நம்ம கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப டீட்டெயிலா இந்த ரீசனிங் அப்படிங்கிற டாபிக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த ரீசனிங்கை பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. தேங்க்யூ. கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம் எல்லாமே நல்லா எழுதுங்க. ரைட், ரொம்ப நேரம் கம்மியாக தான் இருக்கு, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். 100% எந்த மாதிரியான கேள்விகள் தான் குரூப் 4ல வரும் அப்படிங்கிறத ஒரு ரிவிஷனா நம்ம திரும்ப கொடுப்போம்.
அந்த டைம்ல அந்த ரிவிஷன் கொடுக்கக்கூடிய கிளாஸை ப்ராப்பரா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 25 கேள்விக்கு 25 கேள்வி நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோமோ அதுதான் இருக்க போகுது.